சங்கீதம் 113. யாவரும் சங்கீத பகுதிக்காக ஆயத்தமாகும். சங்கீதம் 113 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களை நாம் யாவரும் மாறி மாறி வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 113 1 முதல் 9. அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்னென்னைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உள்ளவர்களை காக்கும்படி நம்மை காட்டுகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் சேர்ந்து வாசிப்போம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த சங்கீத பகுதிக்காக நாம் யாவரும் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். சங்கீத பகுதியை நாங்கள் வாசித்திருக்கிறோம். இந்த சங்கீத பகுதியுடைய கருத்திலே தருகிறோம். அப்பா, இந்த சங்கீத பகுதியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. எசப்பா, எல்லாருடைய மனசிலும் எசப்பா இதை பதிந்து அவருடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்திக்கொள்ளும் கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் உட்காருவோம். இந்த சங்கீதம் கர்த்தர் மிகவும் பெரியவர், மிகவும் கிருபை உள்ளவர் என்ற ஒரு தலைப்பில் இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். முதல் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களில் தேவனை துதிப்பதினால் வரும் நன்மைகள். அதாவது முதலாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை துதிங்கள் என்றும், 2வது வசனத்தில் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுள் என்றும், 3வது வசனத்தில் உலகத்தில் உள்ள யாவும் கர்த்தருடைய நாமம் உலகத்தில் உள்ள யாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்றும், 4வது வசனத்தில் கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர் என்றும், 5வது வசனத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அதாவது நம்முடைய உலகத்தில் நாம் வாழ்கிறோம். நம்முடைய உலகத்தில் நாம் பார்க்கும்போது அநேக இடங்களில் அநேக தேவர்களை கொண்டு வணங்குகிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் மிகவும் வல்லவர், மிகவும் அன்புள்ளவர். அது நமக்கு தெரியும். 6வது வசனத்தில் அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். 7, 8, 9 வசனங்களில் நாம் இதே போல தேவனை துதிக்கும் போது அல்லது தேவனை நாம் ஆராதிக்கும் போது நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இதற்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். நமக்கு சிறியவன் என்று சொல்லும் போது யார் முதல் ஞாபகம் வருவா? பைபிள்ல சின்ன பையன் அப்படின்னா நமக்கு யார் ஞாபகம் வருவா? முதல்ல தாவீது ஒரு சின்ன பையன். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் இல்லையா? அப்போ ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவனை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக மாற்றினார். அவன் பெலிஸ்தியரின் கோலியாத்தை கல்லால் அடிச்சான். கல்லோட பலனா இல்ல, அவனோட இருந்த தேவனுடைய அபிஷேகம். அதனால நம்ம தாவீது மட்டும் இல்லை, நம்ம மோசையும் எடுக்கலாம். மோசை திக்குவாயா இருந்தான். தேவன் அவனை அழைத்த போது அவன் என்னால முடியாது, நான் திக்குவாயா இருக்கேன் அப்படின்னு அவன் தேவன் சொல்லிட்டு மழுகி போனான். ஆனா ஆண்டவர் மட்டாரா? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு தங்களுடைய சொந்த
அவர்களை அழைத்து கொண்டு தேவன் அவருக்கு உதவி செய்தார். இதே போல யோசேப்பு தன் சகோதரரால் போர்த்திபாரிடத்தில் விற்று போடப்பட்டான். ஆனால் தேவன் அவனை எகிப்தில் ஒரு பெரிய அதிகாரியாக மாற்றினார். நமக்கு ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கு தானா? எல்லாருக்குமே ஒரு வீக்னஸ் இருக்கு. அதே மாதிரி நம்முடைய வீக்னஸை நம்ம ஆட்டோட்ட சொல்லிச்சா அது ஒரு மேட்டரே இல்லை. நீ அந்த வீக்னஸ் உனக்கு இருக்குதுன்னா அந்த வீக்னஸ்ல இருந்து நீ அந்த வீக்னஸ் வச்சுதான் நீ லைஃப்ல நல்லா முன்னேறுவ. அந்த இதுல தான் ஆண்டவர் உன்னை ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல வைப்பார். ஆமென். அதுக்கப்புறமா சங்கீதம் 107:41 நாங்கள் அவரும் எடுப்போம். சங்கீதம் 107:41. இதுல எளியவனையோ சிறுமை நின்றெடுத்து, எப்பவுமே இதுல எப்படின்னா உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுகிறவன் யாருன்னா சிறுமையவன் தான். அதாவது எளியவன், நம்ம தம்மை தாழ்த்துகிறவன் தான் ஆண்டவர் உயர்த்துவார். இதற்கு எங்க இருக்கு? லூக்கா 1:52-53. பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பலவான், பெரிய பலவான கூட ஆண்டவர்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை தான் ஆண்டவர் உயர்த்துகிறார். இதுல பைபிள்ல இன்னொரு வசனம் இருக்கு. பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நாம் தாழ்மையா இருந்தா தாழ்மையா இருந்தா தேவன் நம்மை உயர்த்துவார். பெருமையா இருந்தா நம்ம கீழே தள்ளி போட்டுருவார். சரியா? அதே போல சிறுமையா இருக்கிறவனை ஆண்டவர் எங்கே கொண்டு வைப்பார்? புழுதிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தில், இந்த அதிகாரத்தில் முழுவதும் நான் வாசித்து பார்க்கும்போது இது தாவீது எழுதின சங்கீதத்தை போலதான் இருக்கு. ஏன்னா இதுல அவன் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து வருகிறார். இந்த வசனத்திலேயே நம்ம முழுவதுமா வாசிச்சு பார்க்கும்போது தாவீது எழுதினது போலதான் இருக்கு. சரியா? அப்ப நம்ம நம்மளை தாழ்த்தி தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்தோம்னா, அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக நாம் ஜெபித்து அவரை துதித்தோம்னா நம்மளையும் தேவன் ஒரு உயர்ந்த இடத்திலே கொண்டு வைப்பார். ஆமென். இந்த வசனத்தின் மூலம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். யாவரும் கண்மூடி இந்த சங்கீத பகுதியை நமக்கு தேவன் தந்ததற்காக தேவனை நோக்கி ஜெபிப்போம். ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. ஏசப்பா, இந்த பகல் வேளையிலும் ஏசப்பா இந்த சங்கீத பகுதியை நீர் எங்களுக்கு தந்தீங்க, நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்தீங்க. உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த சங்கீத பகுதியிலே நாங்கள் கற்றுக்கொண்டது போல நாங்கள் எங்களை தாழ்த்தி உங்கள் சமூகத்திலே ஏசப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வளர நீங்களை உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த இடத்திலே நீங்களை கொண்டு செல்ல போகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது சிறு பிள்ளைகள் யாவரும் முன்னே வசனம் சொல்லுவார்கள். அதன் பிற்பாடு யாவரும் சாட்சி சொல்லுவார்கள். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று
சுவாசங்களை அவங்க கத்திரை துதிப்பாராங்க. அல்லேலூயா. ஆகையால் பல்லவத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். மத்தேயு 5:40. நீதிமொழிகள் 11:10. நீதிமான்கள் நன்றாக இருந்தால் பட்டணம் கழிகூறும், துன்மார்க்கர் அழித்தால் கெம்பீரம் உண்டாகும். சங்கீதம் 20:1-2-3 கர்த்தர் ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கொர்த்தாசி நம்பி சியோனிலிருந்து உன்னை ஆதரிப்பாராக. நீ செலுத்தும் காணிகளை எல்லாம் அவர் நினைத்து சர்வாங்க தகனங்களையும் பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரமென்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரமென்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோரென்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோரென்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கர்த்தாவே அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரைப்பா, இந்த ஒளி நாளிலே ஆண்டவரைப்பா, எங்களை இந்த இடத்துல குடிசித்த மேலான கிருபை காரணம் உங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா. வந்த நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிங்க தகப்பனே. இப்போதும் ஆண்டவரைப்பா, இந்த ஆராதனை வேலையிலே ஆண்டவரைப்பா, ஆண்டவருடைய சமூகத்திலே படைத்த காணிக்கைகளை உங்களுடைய சமூகத்திலே வைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. இந்த நோக்கத்துக்காக இந்த காணிக்கைகளை படைத்தார்கள் ஆண்டவரைப்பா, நோக்கம் நிறைவேற கிருபை செய்யும் தகப்பனே. அந்த ஒவ்வொருவர்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் கேட்கிறோம் அப்பா. வறுமையாக போகாதபடிக்கு எல்லாரும் ஆண்டவரைப்பா, ஆசீர்வாதத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை செய்யுங்க. பாரம்பரிய முதல் இதுவரை உடைய கரம் கூட இருந்து வழி நடத்தி எங்களை வேண்டுமா கேட்கிறோம். மேற்ப உங்களுக்கு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே செய்து கொடுக்க முடியாத கிருபை தந்த தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். மற்றும் ஊழியரையும் இங்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த வாலிப ஞாயிறிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 119 அதிகாரம் 9 சங்கீதம் 119 அதிகாரம் 9 எடுத்தவர் வாசி. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. அல்லேலூயா. இன்றைய அசுத்தமான பாவம் நிறைந்த உலகத்துல ஒரு வாலிபன் வந்து பரிசுத்தமா காத்து கொள்வது ஒரு சவாலான விஷயம் தான். அதுக்கு இந்த வசனத்துல கர்த்தருடைய வசனத்தின்படி காத்து கொண்டால் மட்டுமே தான் நம்ம இந்த உலகத்துல எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும். ஒரு தாத்தா இருந்தாரு. அவர் எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா வேதத்தை வாசிச்சுட்டு தியானிச்சுட்டே இருப்பாரு. அப்போ அந்த பேரை வந்து அந்த தாத்தாட்ட கேட்டா, நீங்க எதுக்கு எப்பவுமே பைபிள் வாசிச்சுட்டு இருக்கீங்களே, இதனால உங்களுக்கு என்ன பயம் கிடைச்சது அப்படின்னு அந்த தாத்தாட்ட கேட்டான். தாத்தா மறுமொழியா எதுவுமே சொல்லாம
பாட்டில், அதுல ஓட்டையா இருந்தது. அந்த பாட்டில் அந்த பேரண்ட்டை கொடுத்துட்டு, நீ இதுல டெய்லியுமே தண்ணியை நிரப்பிட்டு ஒரு வாரம் கழிச்சு என்கிட்ட இந்த பாட்டிலை கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேரனும் அது மாதிரியே அந்த பாட்டில என்னைக்குமே தண்ணி நிரப்பிட்டே இருப்பான். ஒரு வாரம் ஆன பிறகு அவன் அந்த பாட்டில தாத்தாட்ட கொடுத்துட்டு, இதுல எப்படி தண்ணி ஊற்றினாலும் அந்த தண்ணி நிரம்பவே இல்லை, நீங்க எதுக்கு இதை என்கிட்ட தந்தீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரு, பாட்டில தண்ணி நிரம்பல, அது உண்மைதான், ஆனா அதுல உள்ள அழுக்கு என்ன ஆச்சு, இப்போ சுத்தமாகி பழைய அழுக்கான பாட்டில் இப்போ என்ன மாறி இருக்கு, சுத்தமாக மாறி இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம டெய்லி வேதத்தை வாசிச்சு கர்த்தருடைய வேதத்துல உள்ள வசனத்தை தியானிக்கும் போது நம்மளுக்கு உடம்புல உள்ள அழுக்கும் இந்த பாட்டில உள்ள அழுக்கு சுத்தமாக மாறினது மாதிரி நம்மளும் என்ன மாறுவோம்னா சுத்தமாக மாறுவோம். அப்ப இப்படி கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருக்கும்போது எல்லா பாவ அழுக்கும் நீங்கி சுத்தமாக மாறுவோம் என்பதை அந்த பேரனுக்கு அந்த தாத்தா புரிய வைத்தார். அப்ப நம்ம இன்னைக்கு சுத்தம் எப்படி வருகிறது அப்படிங்கிறத வேதத்துல 3 காரியத்துல பார்க்க போறோம். முதலாவதாக கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது சுத்தம் ஏற்படுகிறது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை பார்க்கும்போது நாகமானுடைய கதையை பார்க்க முடிகிறது. 1ஆம் வசனத்துல சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய இந்த நாகமான் மிகவும் பராக்கிரமசாலியாக இருந்தான். ஆனா இவனை பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப அசுத்தமான நோயாகிய குஷ்டரோகம். யூதர்களோட பாரம்பரியத்துல குஷ்டரோக நோய் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா பாளையத்துக்கு அப்புறம் குடும்பத்துல கூட சேர்க்காம அவங்கள தனித்து ஒதுக்கி வைக்கிற ஒரு சூழ்நிலை இருந்து, அப்படி ஒரு அசுத்தமான நோய் தான் இந்த பராக்கிரமசாலியாகிய நாகமானை பிடித்திருந்தது. 2ஆம் வசனத்துல பார்க்கும்போது இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். 3ஆம் வசனத்திலே அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்ப அந்த சிறு பெண் அடிமை பெண்ணா இருந்துட்டுமே தன்னுடைய எஜமான் படுகிற வேதனைய அவளால தாங்க முடியல. அதனால அவ என்ன எஜமானுடைய மனைவிட்ட என்ன சொல்றான்னா, இப்படி சீரியாவிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடம் நாகமான் சென்றா குஷ்டரோகம் நீங்கி விடும் அப்படின்னு சொல்கிறார். 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்படி அந்த சிறு பெண்ணுக்கு பேச்சு கேட்டு நாகமான் என்ன செய்கிறார் என்றால் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசப்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். 11ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இங்கேதான் நாகமானுடைய மாம்சத்தின் கிரியான கோபம் வெளிப்படுகிறது. நாகமான் கடு கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்தேன் என்று சொல்கிறான். ஏனென்றால் நாகமான் நினைத்தான் எலிசா தீர்க்கதரிசி வந்து அவருடைய கையை வைத்து என்னுடைய குஷ்டரோகத்தை தடவி சுகப்படுத்துவார் என்று நினைத்தான். ஆனால் அப்படி நடக்காததினால் அவன் கடு கோபம் கொண்டு திரும்பி செல்கிறான். 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறார் என்றால், எலிசா தீர்க்கதரிசி உம்மிடத்தில் கஷ்டமான காரியத்தை செய்ய சொல்லியிருந்தால் நீ செய்திருப்பீர், ஆனால் இவ்வளவு சுலபமான காரியத்தை செய்ய சொல்லும் போது ஏன் செய்யவில்லை என்று சொல்லும் போது 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின் வழியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி சுத்தமானான். அல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கும்போது அவன் மறுபடியும் கீழ்ப்படிந்ததினால் என்ன ஆகிறான், சுத்தமாகிறான். அவன் அந்த இடத்திலே கோபப்பட்டு திரும்பி செல்லியிருந்தான் என்றால் அவனால் இன்னைக்கு அந்த சுகத்தையோ அந்த சுத்தத்தையோ அவனால் பெற்று கொண்டிருக்க முடியாது. அவன் மறுபடியும் கீழ்ப்படிந்து யோர்தானிலே மூழ்கினால் மட்டுமே அவன் சுகத்தை பெறுகிறான். இன்றைக்கு உலகத்திலும் கடவுளுக்கு நேரான பாதையை நாம் செல்லும் போது பிசாசானவன் மாம்சத்தின் கிரியைகளான கோபம், பெற்றோர் பெரியோருக்கு கீழ்ப்படியாமை, எதிர்த்து பேசுதல்,
ஊழியக்கார தீர்க்கதரிசிகளின் ஆலோசனைகளை அவமதித்தல், இப்படிப்பட்ட கிரியைகளை நம்மிடத்துல கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட குணங்கள் நம்மில் இருந்தால் நம்மால் அந்த சுத்தத்தை அனுபவிக்கவே முடியாது. எபேசியர் 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கிலே வரும். எபிரேயர் 4:6 ஒருவர் வாசி. எபிரேயர் 4:6 ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடியினாலும். இந்த வசனத்துல பார்க்கும்போது சுவிசேஷத்தை கேட்டா மட்டும் போதாது, அதன்படி கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். ஆகவே நாம என்ன பண்ணணும்னா, எபேசியர் 5:15 சொன்ன மாதிரி பொல்லாத நாட்களில் ஞானம் உள்ளவர்களை போல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக, பாவத்துக்கு விலகி ஓடும் போது பரிசுத்தம் ஏற்படுகிறது. ஆதியாகமம் 39 ஒரு வாலிபனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் யோசேப்பு. யாக்கோபின் மகன் தான் இந்த யோசேப்பு. சொந்த சகோதரர்களால வெறுக்கப்பட்டு குழியில் இடப்பட்டு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். யோசேப்பின் எஜமான் தன் வீட்டு விசாரணைக்காரனாக யோசேப்பை வைத்திருந்தான். 39ஆம் அதிகாரத்துல 7-12 வரை உள்ள வசனத்தை பார்க்கும்போது அந்த எஜமானின் மனைவி யோசேப்பை அதிதினமும் இச்சை பண்ணுவதற்காகவே தோண்டி கொண்டிருந்தான். அந்த இடத்திலும் அவன், நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று பாவத்திற்கு விலகி ஓடி தன் வாழ்வை பரிசுத்தமாக காத்து கொண்டான். பாவம் தன்னுடைய வஸ்திரத்தை தொட்ட போதும் அவைகளை உதறிவிட்டு ஓடினான். 2 தீமோத்தேயு 2:22 வாசிக்கும் போது, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே என்று முதல் பகுதியில் சொல்லப்பட்டபடி யோசேப்பு தன்னுடைய வாலிபத்தின் இச்சை அவன் செய்யவில்லை, ஆனாலும் அவனை தொட்ட போதிலும் அவன் அவைகளை விட்டு விட்டு ஓடி தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்டான். 1 தீமோத்தேயு 4:12 ஒருவர் வாசி. 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு இவ்வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இந்த வசனத்துல பார்க்கும்போது நம்முடைய இளமையை குறித்து ஒருவரும் நம்மை அசட்டை பண்ணாதபடிக்கு நம்ம எல்லா காரியத்திலும் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணும், மாதிரியா இருக்கணும். இந்த வசனத்துல பார்த்த மாதிரி நம்ம யோசேப்பை போல இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் விலகி ஓடி நம்முடைய இளமையை யாரும் அசட்டை பண்ணாதபடிக்கு பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக, பாவ அறிக்கை செய்யும் போது சுத்தம் ஏற்படுகிறது. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது தாவீது ஒரு நாள் என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய கண்களினால் இச்சை செய்கிறான். தன்னுடைய கண்களினால் பத்சேபாளை இச்சித்து அவளை அபகரிப்பதற்காகவே, அவளை அடைவதற்காக பத்சேபாளின் கணவன் உரியாவையும் கொலை செய்கிறான். இப்படி அவன் 2 பாவங்களை செய்கிறான். 12ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதின் பாவத்தை உணர்த்துகிறான். அவன் பாவத்தை உணர்ந்து மனம் கசந்து எழுதினதான் பாவ அறிக்கை சங்கீதமான சங்கீதம் 51. சங்கீதம் 51:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று பாவ அறிக்கை செய்கிறதை அந்த வசனத்திலே பார்க்க முடிகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருவர் வாசி. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்துல பார்க்கும்போது நம்ம உண்மையாவே பாவத்தை உணர்ந்து மனம் கசந்து அவரிடம் அறிக்கையிட்டோம், ஆனால்
அவர் என்ன செய்வார்? நம்முடைய பாவங்களை சுத்திகரிப்பார். நம்முடைய பாவங்களை நீக்கி நம்ம சுத்தமான மாற்றி நித்திய ஜீவனை தருகிறதற்காக மாத்திரமே இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்தத்தை வரை சிந்தினார். ஆகவே நம்ம எப்படி இருக்கணும்? பாவங்களை அறிக்கையிட்டு சுத்தமாக பரிசுத்தமாக வாழ வேண்டும். கடைசி நாட்கள்ல அவர் வெளிப்படும் போது நாம் அவரை தரிசிக்க வேண்டுமானால் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது மாதிரி நம்மளும் சுத்தமுள்ளவராய் இருக்கணும் என்று 1 யோவான் 3:2-3 தெளிவாக பார்க்க முடிகிறது. மேலும் பரிசுத்தம் இல்லாமல் யாரும் நம்முடைய தேவனை தரிசிக்க முடியாது என்பதை எபிரேயர் 12:14 பார்க்க முடிகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாம் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு பின்னாக ஓடாமல் நம்மை நாம் எப்படி பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். முதலாவதாக கீழ்ப்படியும் போது சுத்தம் ஏற்படுகிறது. இரண்டாவதாக பாவத்திலிருந்து விலகி ஓடும் போது சுத்தம் ஏற்படுகிறது. மூன்றாவதாக பாவத்தை அறிக்கை செய்யும் போது சுத்தம் ஏற்படுகிறது. ஆகவே நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதற்கு செவி கொடுத்து பரிசுத்தமாக நடந்து நித்திய வாழ்வை பெற வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பார். காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். பிரசங்கத்திற்காக தனிஷாக்க மேலே இருக்கு. தலைகளை தொடர்ந்து ஜெபம் செய்வோம். நந்தியோடே நாம் ஸ்துதி பாடிடும் என் இயேசுநாதா, எனக்காக நீ செய்தோர் நன்மைக்கும் இன்னும் நன்றி சொல்லுவேனா. நந்தியோடே நாம் ஸ்துதி பாடிடும் என் இயேசுநாதா, எனக்காக நீ செய்தோர் நன்மைக்கும் இன்னும் நன்றி சொல்லுவேனா. எங்கள் சுபத்தை எப்பொழுதும் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள் அப்படி நல்ல தேவனையப்பா. இந்த காலை வேளையிலும் தகப்பனப்பா, உங்களுடைய வார்த்தையாக இந்த திருச்சபையில் அப்பா ஆண்டவரே மனிதனுக்கு இந்த கிருபை செய்தியை உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. அப்பா என்னுடைய வாயின் வார்த்தைகளும் அப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய இதயத்தின் தியானமும் என் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் எங்களுக்காக மரித்து உயர்ந்த இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் கொலோசேயர் 3:15. கொலோசேயர் 3:15. கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். இந்த வசனத்துல நம்ம லாஸ்ட் இருக்கிற அந்த நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் அந்த தலைப்புல தான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். கொலோசையர் 3
17வது வசனத்தை பார்க்கும்போது, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். நாம் வார்த்தையினாலாவது கிரியினாலாவது எதை செய்தாலுமே அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி அவரை நம்ம எப்போதுமே ஸ்தோத்தரிக்கணும், தேவனுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிகிறோம். இப்போ நம்ம நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு உள்ள இதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்ம ஒரு மனுஷனுக்கு நம்ம ஏதாவது பண்ணும்போது அந்த மனுஷன் நமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுகிறோம். ஒருவேளை அவர்கள் அந்த நன்றியை மறந்து அந்த நன்றி உணர்வு இல்லாதவர்களாக இருக்கும்போது நமக்கு சில நேரங்களில் கோபம் வருகிறது. அந்த மனிதர்களுக்கும் நமக்கும் இடையான அந்த உறவுகள்ல கூட சில நேரங்கள்ல இருந்தது சரியான உறவு நம்மளால அந்த கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு ஆகும். அப்ப நம்ம மனிதர்களாகி நம்ம சக மனிதர்கள் நம்மளோட நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுகிறோம். திருவள்ளுவர் கூட இந்த நன்றியை பற்றி திருக்குறள் ஒன்று எழுதியிருக்கிறார். ஞாபகம் இருக்குதா பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகளுக்கு? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அஞ்சே மறப்பது நன்று. நம்ம செய்த நன்றியை என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. இதுவே நன்றி இல்லாத நம்மளுக்கு கோபம் வருகிறது மாதிரியோ நம்முடைய மனசு வேதனைப்படுகிறது மாதிரியோ ஏதாவது நம்மளை செய்தா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மனசுல வைத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறள் நம்மளுக்கு விளக்குகிறது. நம்ம மனிதர்களாகிய நாம் சக மனிதர்கள் நம்மளோட நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படும் போது தேவன் நமக்கு எவ்வளவோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு இதை நம்ம யோசித்து பார்க்கணும். தேவன் அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இல்லை அவருக்கு அனுதினமும் நம்ம நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாரா? தேவன் நம்மளை குறித்து ஆசைப்படுவார். நம்ம நன்றி சொல்றோமா? தேவன் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். என்னென்ன ஆசீர்வாதங்கள் யோசித்து பாருங்க. ஒரு நாள் தூங்கி காலையில் எழும்புவது ஆசீர்வாதம், சுத்தமான காற்றை சுவாசிப்பது ஆசீர்வாதம், நல்ல உடைகளை தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார் ஆசீர்வாதம், நல்ல உணவு தந்திருக்கிறார், என்னைக்கும் 3 வேளை சாப்பிட்றதுக்கு உணவு தந்திருக்கிறார் அதுவும் ஆசீர்வாதம், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், நல்ல வீடை தந்திருக்கிறார், நல்ல வாகனங்கள் நமக்கு இருக்கிறது, நல்ல வேலையை தந்திருக்கிறார், பிள்ளைகளுக்கு படிப்பை தந்திருக்கிறார். இப்படி பல ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்களுக்காக நம்ம தேவனுக்கு என்னைக்காவது நன்றி செலுத்தி இருக்கிறோமா? சொல்லியிருக்கீங்களா? நல்ல எஜுகேஷன் எனக்கு தந்ததற்காக நன்றி, கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா பிள்ளைங்க? இதை எல்லாவற்றிலும் மேலாக தேவன் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லை, தேவனை அறியாதவர்கள் இன்னும் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பாவிகளாகிய நமக்கு எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து எப்படியோ போய் இருக்க வேண்டிய நமக்கு தேவன் ரட்சிப்பை ஈவாக தந்து கிருபையாக நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த ரட்சிப்புக்காக நம் தினமும் ஒவ்வொரு நிமிடமும் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நம்மளை ரட்சிக்காம இருந்திருந்தா நம்மளுடைய நிலைமை இப்பொழுது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்துருக்கோம். தேவன் நம்மளோட இல்லாவிட்டால் இந்த பூமியில நம்மளால நிலைத்து இருக்க முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய கிருபை நம்மளுக்கு தேவைப்படுகிறது. நாம் கேட்காமலே அநேக காரியங்களை நமக்கு ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிற தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத யோசித்து பார்த்தா குறை சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். தேவன் செய்கிற நன்மை கண்ணுக்கு என்ன செய்யாது, ஒருபோதுமே தெரியாது. நம்ம ஜெபம் கூட நம்ம பண்ணும்போது தேவைகளுக்காக தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிறோமே தவிர அவர் தந்த ஆசீர்வாதங்களுக்கு நாம் நம்முடைய கையில பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக அவரை ஸ்தோத்தரிப்பது இல்லை. நம்ம இப்ப குறை சொல்லுகிறவர்கள் அப்படின்னு நமக்கு தெரியும்ல, எதை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் குறைகள் தான் நம்முடைய வாயில வரும். யாரை பற்றி பேசினாலும் ஃபர்ஸ்ட் நெகட்டிவா பேசுறது நம்முடைய பழக்கமாகி போயிருக்கிறது.
பல சமயங்கள்ல இல்ல நம்ம வந்து இப்போ டிராஃபிக் இருக்கு அப்படின்னா டிராஃபிக்கை பற்றி அதுல நிற்கும் போது கஷ்டமா இருக்கும் போது குறை சொல்லதான் செய்வோம். ஏன் குறை சொல்றோம்? டிராஃபிக்ல தேவன் நமக்கு தந்த காருக்காக, தேவன் நமக்கு தந்த பைக்கு, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கையில பெற்றிருந்தும் அங்க குறை சொல்கிறவர்களாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் தேவன் நமக்கு தருகிற வேலைகள் நம்ம பார்க்கும்போது நமக்கு மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு ப்ரெஷர் இருக்கும்போது அது நம்ம மேல காட்டுவாங்க. கண்டிப்பா நான் ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், காலேஜ்லயும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்போ நமக்கு அது தெரியும். நமக்கு மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் இருக்குன்னா நம்ம மேல அதை காட்டுவாங்க. அப்ப நமக்கு என்ன தோணும்? தேவன் எதுக்கு இந்த வேலையை தந்தாரு? நான் படிக்கணும் தானே ஆசைப்பட்டேன், படிச்சுட்டே இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும். மனிதர்களாகிய நமக்கு தோணுவது இயல்பான காரியம். அதுக்கப்புறம் சமையல் பண்ணும்போது கூட காலையிலே எழுப்பி இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வைக்கணும், இதுதான் நமக்கு வேலை, அந்த மாதிரி எல்லாம் தோணும். இல்லை பாஸ்டர் வந்து வெள்ளிக்கிழமை என்கிட்ட வந்து பிரசங்கத்துக்கு இப்படி கேட்டாங்க, பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு மதியானம். நான் அன்னைக்கு காலையில தான் இந்த டயலாக எங்க ஹஸ்பண்ட் தான் சொன்னேன். காலையில எழும்பி எல்லாருக்கும் சாப்பாடையும் வச்சுட்டு பிள்ளைகளைய பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறது எனக்கு போரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே வார்த்தை அன்னைக்கு காலையில எனக்கு ஹஸ்பண்ட் தான் நான் சொன்னேன். அப்ப பிரசங்கம் எடுக்கும்போது அது எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. சாப்பாடு வைக்கும்போது கூட நம்ம சில நேரம் கஷ்டப்படுறோம். ஏன் அப்படின்னா தேவன் நமக்கு உணவு வைக்கிறதுக்கான எல்லா தேவைகளையும் நமக்கு தந்திருக்கிறார். உணவு இல்லாமல் கஷ்டப்படுகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அப்படிதானே? அப்ப நல்ல உணவு சாப்பிட்றதுக்கு உள்ள அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு கையில இருக்கும்போது அதற்காக நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வீடு துடைக்கிறது, கழுவுறது, அதுக்காகவும் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்? தேவன் நமக்கு நல்ல வீடு தந்ததுக்காக, அப்படிதானே? வீடு தந்ததுனால வீடெல்லாம் சுத்தம் செய்வதற்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். இல்ல தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருபோதுமே கஷ்டப்படக்கூடாது. அதுக்கப்புறம் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது அது தெரியும். பிள்ளைகள் இருக்கும்போது நான் வந்து சில நேரம் நினைப்பேன், 2 பேரும் ஒரே நேரத்துல சில டைம் அழும்போது அப்படியே தலையை பிச்சுட்டு எங்கேயாவது ஓடிடலாமா அப்படின்னு எல்லாம் தோணும். அப்ப ஏன் அப்படின்னா பிள்ளைகளை தேவன் நமக்கு ஈவாக தந்ததுனால. இல்ல பிள்ளைகளுக்காக நம்ம எப்போதுமே ஸ்தோத்திரிக்கணும். பிள்ளைகளை குறும்பு செய்யும் போது கஷ்டமா இருந்தாலும் ஒரு காலத்துல பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு அழுது பெற்றுக்கொண்டோம். இல்ல பல ஜெப குறிப்புகள் நம்ம தேவனுடைய சமூகத்துல இருந்து வீடுக்காக அழுகிறோம், பிள்ளைகளுக்காக அழுகிறோம், நல்ல நம்முடைய தேவைகளுக்காக அழுகிறோம். அழுது பெற்ற ஆசீர்வாதங்களுக்காகவே நாம் குறை சொல்லுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். அவர் செய்த அந்த நன்மையை மறந்து அது நம்ம குறையாக மாறுகிறது. அப்போ ஒரு காலத்துல நம்ம அழுது ஜெபித்த காரியங்களே நமக்கு இப்பொழுது வேதனையாக தோன்றுகிறது. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நன்றி இல்லாதவர்களாக ஒருபோதுமே மாறிவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை தேவன் அந்த நேரத்தில் எனக்கு பலன் தருவார் அப்படின்னு சொல்லி தேவனை வந்து சோதரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்போ இந்த குறை சொல்லுகிற இந்த விஷயம் வந்து எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா ஆதி ஆகமத்திலிருந்தே தொடங்குது. யாரு ஃபர்ஸ்ட் குறை சொன்னாங்க அப்படின்னு தெரியுமா? தோட்டத்துல இருந்தே ஆரம்பிச்சாச்சு இந்த கதை. சரி, அப்ப இவங்க வந்து அந்த கனியெல்லாம் புதிச்சு அழகா ரெடி ஆகி இருக்கும் போது அங்க யார் வந்தா? ஏசப்பா வந்தாங்கல்ல. அப்போ எல்லாரும் ஒழிச்சிருக்கிறாங்க. கேட்கும் போது என்ன சொல்றாங்க? நீங்க நிர்வாணி என்று யாராவது உங்களுக்கு சொன்னாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து கேட்கறாங்க. அப்ப அதுக்கு ஆறாம் ஒரு பதில் சொல்வாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆதி ஆகமம் 3வது அதிகாரம் 11வது வசனம். பன்னிரெண்டாவது வசனம். அதற்கு ஆதாம், என்னுடன் இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். ஆதாம் சொன்ன பதில், அப்பொழுது தேவரீர் நீங்க எனக்கு தந்த அந்த பொண்ணு தான் என்னது இது சாப்பிட்டதுக்கு எனக்கு கையில தந்தா. அந்த பொண்ணு கிட்ட அதுக்கு கேட்பாங்க. அப்ப அந்த பொண்ணு யார கையை கட்டுவா? சர்ப்பத்தை கட்டும். சர்ப்பத்தை வந்து சர்ப்பத்துக்கு ஆள் இல்லை, அதனால சர்ப்பம் வந்து காட்டல. வேற யாராவது இருந்திருந்தா அதுவும் திருப்பி கை காட்டியிருக்கோம் யாரையாவது. அப்போ நாம் அங்கிருந்தே நமக்கு
குறை சொல்லுகிற அந்த அனுபவம் தொடங்கியாச்சு. குறையை ஃபர்ஸ்ட் யாரு சொல்லியிருந்து? மேல இருக்கிற தேவனே தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. தேவனே நீர் எனக்கு தந்த அந்த பொண்ணு தான் வந்து இதை வந்து சாப்பிட வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தேவனை தான் வந்து என்ன பண்றாங்க, கை கட்டுறாங்க. அப்போ இந்த சுபாவம் வந்து எங்க ஆதியில இருந்தே வந்து என்னது இருக்குது நமக்குள்ளாக. சரி, நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த சுபாவங்கள் வந்து நம்மளுடைய மாம்ச கிரியைகள் இவைகள் வந்து நம்மளை வந்து என்ன செய்யக்கூடாது, மேற்கொள்ளக்கூடாது. மேற்கொள்ளாதபடிக்கு நம்ம ஆவியின் கனிகளை வந்து தரித்து கொள்ளுவர்களாக இருக்கும்போது இந்த மாம்ச கிரியைகள் வந்து நம்மளை மேற்கொள்ளாது. இப்போ யாத்திராகமம் 18வது அதிகாரம் அது 8, 9, 10 வசனங்களை பார்க்கும்போது யாத்திராகமம் 18வது அதிகாரம் 8, 9, 10 இதுல வந்து எத்திரோ வந்து மோசேயுடைய மாமனார். எத்திரோ வந்து அவங்களுடைய பொண்ணை சிப்போரால், அதுக்கப்புறம் 2 பேர பிள்ளைகள், மோசையோட 2 பிள்ளைகள், அவங்கள வந்து கூட்டிட்டு மோசையை பார்க்கும்படியாக வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, மோசை அங்க இருக்கிற அந்த பர்வதத்துல பாளையமரம் இருக்கும்போது அவர் வந்து போறாரு, மோசையை பார்க்கறதுக்கு போகிறாரு. அப்போ மோசையை பார்த்து எல்லா நலமெல்லாம் விசாரித்த பிறகு மோசை வந்து அவர் கடந்து வந்த பாதைகளை வந்து என்ன செய்வார் அப்படின்னா அவருடைய மாமனார்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்கிறார். இந்த மாதிரி நாங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் எகிப்தியருக்கு செய்த காரியங்களை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ அது அவர் சொல்லும் போது அந்த அவர் கடந்து வந்த பாதைகளில் இருந்த வருத்தத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 18வது அதிகாரம் 8வது வசனம். தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்தோ சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மோசே வந்து வருத்தத்தை வந்து அங்க சொல்லும் போது எத்திரோவுடைய வார்த்தைகளை அதை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகளா இருக்கு. அவர் வருத்தத்தை பற்றி அங்க சொல்லவே இல்லை. இப்படி உங்களை பாதுகாத்து இவ்வளவு சூழ்நிலைகளில உங்களை வந்து பாதுகாத்து கொண்டு வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மோசே வருத்தத்தை பகிர்ந்து கொள்ளும் போதும் அந்த வருத்தத்தை பொருட்படுத்தாம தேவனை வந்து என்ன பண்றாரு, எத்திரோ வந்து ஸ்தோத்தரிக்கிறார். அதுக்கப்புறம் லூக்கா 17வது அதிகாரம் 11 முதல் 19 வரையான வசனங்கள். லூக்கா 17, 11 முதல் 19 வசனங்கள். இதுல வந்து ஏசப்பா வந்து எங்க போறாரு அப்படின்னா எருசலேமுக்கு போகிறார். அங்க ஒரு கிராமத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது 10 குஷ்ட ரோகிகள் வந்து என்ன பண்றாங்க, அங்க இருக்கிறாங்க. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். 10 குஷ்ட ரோகிகள் இருந்து தூரத்துல இருந்து என்ன பண்றாங்க, ஏசப்பாவை பார்த்த உடனே சத்தமிட்டு ஏசப்பாவை கூப்பிடுறாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்படியாக தேவனை நோக்கி என்ன பண்றாங்க, ஏசப்பா பார்த்த உடனே சவுண்ட் போடுறாங்க. அப்ப ஏசப்பா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க யாருக்கு உங்களை காண்பிக்க வேண்டும், ஆசாரியனுக்கு நீங்க போய் உங்களை காண்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து சொல்லும் போது இவங்களும் வந்து என்ன பண்றாங்க, ஆசாரியனுக்கு தங்களை காண்பிக்கும்படியாக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா போகிற அந்த நேரத்துல இவங்களுக்கு குஷ்டரோகம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சரியா இருக்கிறது அப்படின்னு அவங்க அறிந்து கொண்டார்கள். இதுல 9 பேர் அவங்க சொஸ்தமானதுக்காக சந்தோஷப்பட்டாங்க. இன்னொரு கடைசியாக ஒரு ஆள் இருந்ததும் வந்து என்ன பண்றாரு, சந்தோஷப்படுறாரு. ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா 10 பேர்ல 9 பேர் என்ன பண்ணாங்க, சொஸ்தமாக்கப்பட்டு போயிட்டாங்க. ஒரு நபர் மட்டும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா திருப்பி வந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்றாரு. அந்த இடத்துல அந்த வசனத்தை வாசிப்போமா? லூக்கா 17, 18வது வசனம். தேவனை மேன்மைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றவர்கள் திரும்பி பெற காணுமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த 10 பேர்ல அந்த ஒருவன் மாத்திரம் வந்து என்ன பண்றான், திருப்பி வந்தான். அந்த ஒருவன் யார் அப்படின்னா அவன் சமாரியன், அந்நியன். சரியா? அப்போ இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் அந்த இடத்துல அந்த வசனத்தை பார்க்கும்போது அநேக நேரங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் வந்து என்ன அப்படின்னா தேவனை
துதிப்பதற்கு ஸ்தோத்திரம் சொல்வதற்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தவறி போகிறார்கள். இதை விட வந்து என்ன, தேவனை அறியாத அந்நியர்கள் கூட வந்து என்னது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. இப்ப நம்ம தேவனை அறியாத அந்த குடும்பத்துல இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு கூட தேவனை குறித்து உள்ள ஒரு பயம் இருக்கும். வீட்டுல குடும்பத்தில் உள்ள நபர்களை பார்த்து பயந்து ஒருவேளை வெளியே சொல்லாமல் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் கூட உண்டு. அவ்வளவு பயமாக தேவனை ஆராதிக்கிற அந்த பிள்ளைகள். ஆனா அதே பயம் நமக்கு இல்லை. தேவனுடைய ஆலயத்தை குறித்து ஒரு பயம் இல்லை. ஆவிக்குரிய தந்தையாக என்னுடைய போதகர் அவரை பார்த்து ஒரு பயம் இருக்காது. எல்லாரையும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு கீழ்ப்படிதல் வேணும். இல்லை தேவனுக்கு கீழ்ப்படியணும். சபை போதகருடைய வார்த்தைகளுக்கும் நம்ம வந்து என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். இல்லை அப்போ இந்த அந்நியர்கள் தேவனை வந்து துதிக்கிறாங்க. ஆனா இந்த நன்றி சொல்ல வந்து அவன் வந்து சமாரியன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை தேவனாக குறிப்பிடுகிறார். அந்நியன் வந்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து குறிப்பிடுகிறார். இது வந்து நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொண்டால் கூட எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி அந்த ஜனங்களை வந்து தேவன் வந்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். அந்த நன்றி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்ததா அப்படின்னு பார்த்தா இல்லை. தேவன் வந்து இவங்களுக்கு நிறைய பெயர் போட்டிருக்கிறாரு. யாத்திராகமம் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்போது நிறைய பேரை வந்து இந்த ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் பேர் வந்து வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். என்ன பண்ணாலும் அப்படின்னா இவங்க வந்து தேவனை மட்டுமே சார்ந்திருக்கிற அந்த குணம் இல்லாதவர்கள். இது எதுல நம்ம பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஒரு கஞ்சுக்குட்டி செய்து வந்து ஆராதனை பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல வணங்கா கழுத்துள்ளவர்கள் முறுமுறுக்கிற ஜனம். தண்ணி இல்லைன்னா நாங்க எகிப்துல இருக்கும்போது நல்லா தண்ணி குடிச்சோம், நாங்க அங்க எகிப்துல இருக்கும்போது நல்லா சாப்பிட்டோம், இதுக்கு நாங்க எகிப்துலயே இருந்திருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முறுமுறுப்பு. இல்லை தண்ணி இல்லைன்னா கஷ்டம், சாப்பாடு இல்லைன்னா கஷ்டம், எல்லாத்துக்குமே முறுமுறுக்கிற ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பொல்லாத ஜனம். எப்போதுமே ஒரு கீழ்ப்படிதல் இருக்காது. ஆசீர்வாதம் பெறுகிற அந்த நேரத்துல மாத்திரம் ஒரு பயம் இருக்கும். இந்த செஞ்ச காடையை கொடுத்த டைம்ல கொஞ்சம் கீழ்ப்படிதெல்லாம் நடக்கிறது மாதிரி இருக்கும். வசனம் வாசிக்கும் போது கொஞ்சம் இடத்துல தண்ணி கொடுக்குற நேரம் அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் நல்லா கீழ்ப்படிதெல்லாம் நடக்கிறது மாதிரி அப்படி இருக்கும். கொஞ்சம் அடுத்து போன பிறகு அதுக்கடுத்து ஏதோ ஒரு குறை வரும்போது தேவனை மறக்கிறாங்க. வழிக்கு போகிற இருதயம் உள்ள ஜனம் அப்படின்னு தேவனை விட்டு தேவனை மட்டும் அப்படி சார்ந்து இருக்கிற அந்த ஒரு குணம் இல்லாதவர்கள், என் வழிகளை அறியாதவர்கள், தேவனுடைய வழிகளை அறியாதவர்கள். தேவன் எந்த சூழ்நிலையிலும் தண்ணி இல்லைனாலும் உணவு இல்லைனாலும் அந்த சமயத்திலும் தேவன் உதவி செய்வார் அப்படின்னு உள்ள ஒரு நம்பிக்கை விசுவாசம் இல்லாத ஜனம். அடுத்து யோவான் 12வது அதிகாரம் 3 முதல் 8 வரையான வசனங்கள். யோவான் 12வது அதிகாரம் 3 முதல் 8. இங்க மரியாள் வந்து விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் அப்படின்னு உள்ள அந்த தைலத்தை வந்து இயேசுவினுடைய பாதங்கள்ல பூசி அந்த முடியினால அந்த பாதங்களை கழுவி வந்து அப்படியே துடைக்கிறார். அப்போ இதுல வந்து கமெண்ட் சொல்றதுக்கு ஒரு ஆள் வருவாரு. யாரு கமெண்ட் சொல்வாரு? யூதாஸ். யூதாஸ் வந்து ஒரு கமெண்ட் சொல்வார் அந்த இடத்துல. என்ன அப்படின்னா, இதை வந்து 300 பணத்துக்கு அதிகமாக விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாமே, எவ்வளவோ ஏழை ஜனங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, இதை கொண்டு இப்படி அவருங்க காலையா ஊற்றி வேஸ்ட் ஆகணும், இதை வந்து விற்று யாருக்காவது கொடுத்துருக்கலாமே ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூதாஸ் வந்து சொல்றாரு. இப்போ யூதாஸ் அவர் சொன்ன அந்த வார்த்தையின் நோக்கம் வந்து ஏழைகளின் மேல இறக்கப்பட்டு அவர் சொன்ன வார்த்தை இல்லை. யூதாஸ் வந்து யார் அப்படின்னா கள்ளன், இல்ல திருடன் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அவருக்கு பணப்பை திருடனுடைய கையிலேயே கொடுத்து தேவன் வச்சிருந்தார்ல இயேசுப்பா. அப்ப அவருக்கு அந்த பணம் வந்து அதை வாங்கி அந்த பைக்குள்ள போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு இதை வந்து வித்து தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் சொல்றாரு. அப்ப நம்மளும் நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது சம்பவங்கள் நடக்கும் போதும் அதுல ஒரு கமெண்ட் சொல்றவங்களாக தான் நம்மளும் இருக்கிறோம். ஏதாவது நடக்கும்போது நம்மளும் நெகட்டிவா, இதுவா இப்படியா இருக்கும், இது நடக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்டுகள் எல்லாம் வரல. இந்த மாதிரி நெகட்டிவா நம்ம திங்க் பண்ண விடக்கூடாது. மூளைய அதிகமா இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு விடக்கூடாது. இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு விட்டா அது நிறைய கதைகளை வந்து அதுவாகவே என்ன பண்ணும், ஸ்டோரியை வந்து அதுவே உருவாகும். இல்லாதவைகளை வந்து என்ன செய்யும்,
உருவாகும். அதுவாகவே நம்மளை வந்து அதுக்கடுத்து ஒரு டிப்ரெஷன், அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக கொண்டு போகிற அளவுக்கு கூட இது வந்து நம்மளை வழி நடத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, எப்போதுமே நெகட்டிவான காரியங்களை வந்து யோசிக்க கூடாது, அதை பேசக்கூடாது. நம்முடைய வார்த்தைகளை குறித்து எப்பொழுதுமே வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஒரு வசனம் இருக்கு, நம்ம மாம்சத்தை வந்து பாவத்துக்குள்ளாக வாய்க்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. அதனால நம்முடைய வார்த்தைகளை குறித்தும் நம்ம எப்போதுமே வந்து ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கும். நம்ம வார்த்தைகள், நம்ம ஒரு வார்த்தை பேசினா அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. பிரயோஜனம் இல்லாம எதுவுமே பேசக்கூடாது. நம்ம வாயை நம்ம திறக்கிறோம் அப்படின்னா அது தேவனை சோதரிப்பதற்காக, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும். இனி யோபுவை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யோபுவுக்கு 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள், 7000 ஒட்டகங்கள், 3000 ஆடுகள், 500 மாடுகள், 500 கழுதைகள், அப்படி நிறைய சொத்துக்கள் எல்லாம் அவருக்கு நிறைய இருந்தது. இதெல்லாம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒரே நாளில் வந்து என்ன பண்ணிச்சு, அவர்கிட்ட எல்லாமே போச்சு. அப்போ அவர் எப்படி அந்த இடத்துல அவர் ரியாக்ட் பண்ணாரு அப்படின்னு உள்ளதுதான் நம்ம பார்க்கணும். இல்லை இப்போ இது வேற ஒரு இல்லை, நம்ம வாழ்க்கையிலே இதே மாதிரி ஏதாவது சோதனைகள், இந்த அளவுக்கு சோதனை இல்லை, இதில் 1% தான் நம்மளுக்கு சோதனை இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. இந்த அளவுக்கு சோதனையை யாரும் கடந்து போகல. அவருடைய சரீரத்தில் அவர் பட்ட வேதனை, அவரை சுற்றி இருந்த அவருடைய உறவுகள், அவரோட நிந்தையாய் பேசுறது எல்லாமே இழந்து போனது. இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையை நம்ம இங்கேயும் தாண்டி வரல. இந்த சின்ன சின்ன இந்த ஒரு துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருது, அதையும் வந்து என்ன அப்படின்னா தாங்கிக் கொள்வதற்கான ஒரு பலன் நமக்குள்ள இல்லை. நிறைய நேரம் கண்ணீர் விட்டு அழுகிறவர்களாக இருக்கிறோம். அப்ப யோபுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது எல்லாவற்றையும் இழந்த யோபு அங்க ஒரு அழகான ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த இடத்துலயும் எல்லாவற்றையும் இழந்து இனி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு உள்ள சூழ்நிலையிலும் யோபு வந்து என்ன பண்றாரு, தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். யோபு 31வது அதிகாரம் அதோடைய 30வது வசனத்தை வாசிப்போம். யோபு 31:30. வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை அப்படின்னு அதுல சொல்லுவாரு. 32வது அதிகாரம் 22வது வசனம். நான் பேசினால் வந்து என்ன செய்வாரு, தேவன் என்னை சீக்கிரமா எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றாரு. அப்ப நம்ம வார்த்தைகளையும் நம்ம கவனமா இருக்கணும். நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து என்னது, நம்முடைய ஆயுசு குறைய கூட காரணமாக இருக்கலாம். அதனால நம்முடைய வார்த்தைகளை குறித்தும் நம்ம வந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம பேசுற வார்த்தைகள் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறதா, அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கத்தக்க வார்த்தைகளாக இருக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8வது வசனம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4:8. அப்போ எலிசா வந்து சூனேமியாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்திரீயோட அந்த சம்பவம் தான் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து சூனேமுக்கு போகும்போது இது வந்து ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ, உங்களுக்கு பேர் கொடுக்கல, சூனேம் அப்படின்னு உள்ள ஒரு ஊர்ல உள்ள ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ. அப்ப இவர் போகும்போது இவங்க வந்து எங்க வீட்டுல வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வருந்தி வந்து என்ன பண்றாங்க, இந்த ஸ்திரீ வந்து கூப்பிட்டு அவங்க வீட்டுல வந்து போஜனம் கொடுக்குறாங்க. அப்ப இதே மாதிரி அப்படின்னா அடிக்கடி இவங்களுக்கு வரும்போது எலிசா வரும்போது இவங்க போஜனம் கொடுப்பாங்க. அப்ப இவர் வந்து எலிசா வந்து கேட்கிறாரு, இந்த பொண்ணை நமக்கு இந்த ஸ்திரீ வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க. அப்ப அவங்களுடைய வேலைக்காரர்கிட்ட கேஆசிட்ட சொல்றாரு, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஸ்திரீ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் வந்து ஆசீர்வாதமாக தான்
நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்திரீ வந்து எலிசாவை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ இந்த கேயாசி வந்து எலிசாவை பார்த்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த ஸ்திரீக்கு வந்து என்ன இல்லை அப்படின்னா பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேயாசி வந்து எலிசாவிட்ட சொல்லுவாங்க. அந்த ஸ்திரீ வந்து கேட்கும்போது பிள்ளை இல்லை அந்த குறைய வந்து சொல்லவே இல்லை, எனக்கு எல்லாமே இருக்கு, தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த வேலைக்காரன் தான் எலிசாவிட்ட சொல்றாரு, இந்த ஸ்திரீக்கு வந்து பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எலிசா வந்து சொல்றாரு, இனி ஒரு உற்பத்தி காலத்துல உனக்கு ஒரு பிள்ளை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்திரீயை வந்து ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லி வந்து அனுப்புறாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு அந்த ஒரு குமாரன் வந்து பிறக்கிறாங்க. அப்ப இந்த குமாரன் வந்து ஒரு நாள் தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்றா, மத்தியானம் வரைக்கும் அந்த ஸ்திரீனுடைய மடியில படுத்துக்கொண்டு மத்தியானம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பிள்ளை இறந்து போகுது. அப்ப இந்த ஸ்திரீ வந்து சூரியனியால் அந்த ஊரை சேர்ந்த அந்த கனபருத்திய ஸ்திரீ வந்து அந்த பிள்ளைய வந்து எலிசா படுத்திருக்கிற அந்த கட்டில போட்டுட்டு ஒரு வேலைக்காரரை வந்து ஒரு கழுதையை கூட்டிக்கிட்டு எலிசாவை பார்க்கறதுக்கு அந்த அவர் இருக்கிற அந்த பர்வதத்துல வந்து கர்மேல் பர்வதத்துல இருப்பாரு, அங்க வந்து போறாங்க. கணவர்கிட்ட சொல்லல, கணவர்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு வேலைக்காரரும் ஒரு கழுதையை மட்டும் வேணும், நான் வந்து அந்த தேவனுடைய ஊழியக்காரரை நான் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா பிள்ளை இறந்ததை குறித்து கணவர்கிட்ட சொல்லாம வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா போறாங்க. அப்ப இந்த ஸ்திரீ வந்து வரும்போது தூரத்துல இருந்து எலிசா வந்து பாக்குறாரு, இந்த ஸ்திரீ வந்து வருகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கேயாசிட்ட சொல்லி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அந்த ஸ்திரீட்ட போய் பேசு, நீ நல்லா இருக்கிறியா, உன்னுடைய கணவர் நல்லா இருக்கிறாரா, உன்னுடைய பிள்ளை நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரரை அனுப்புறாரு. கேயாசி போய் அதே மாதிரி அந்த ஸ்திரீட்ட கேட்கும்போது அந்த வசனத்தை வாசிப்போம். 26வது வசனம், 2 ராஜாக்கள் 4:26. அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த நீ நல்லா இருக்கிறியா, கணவர் நல்லா இருக்கிறாரா, பிள்ளை நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல அந்த ஸ்திரீ ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னா, சுகம்தான் அப்படின்னு சொன்னாங்க. அங்க என்ன, வீட்டுல யாரு இறந்து கிடக்குறா, பிள்ளை வந்து இறந்து கிடக்குது. இந்த ஸ்திரீனுடைய வாயில இருந்து வந்த வார்த்தை சுகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ எவ்வளவு அந்த ஒரு நம்பிக்கை இல்ல, என்னுடைய பிள்ளை வந்து மரிக்காது, அந்த பிள்ளை வந்து உயிரோட வரும் அப்படின்னு சொல்லி கணவர்கிட்ட கூட பிள்ளை இறந்த செய்தியை சொல்லாம அந்த கேயாசி அவர் வந்து விசாரிக்கும் போது சுகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்மளும் இல்லாத சூழ்நிலைகள் நிறைய வரும், இதே மாதிரி சோதனைகளை கடந்து செல்ல வேண்டிய பாதைகள் நிறைய வரும். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத நேரத்துல யாராவது வந்து நல்லா இருக்குதியான்னு கேட்டா என்ன சொல்லுவோம், நல்லா இருக்கேன்னு சொல்லுவோம்ல. சில நேரம் என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு சில கமெண்ட் வர நம்மளுடைய வாயில். அந்த மாதிரி பேசாம நம்ம தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வருகிறார். நம்ம பிறந்து இப்போ ஒரு 40-50 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது இல்லை சில பேருக்கு. அப்போ 50 வருஷ காலம் நம்மளை சுகம் பெருந்தந்து ஆசீர்வாதமாக நடத்தி வந்த தேவனுக்கு இனி வருகிற காலங்களிலும் நம்மை அப்படியே நடத்த தேவன் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கணும். அப்போ இனி ஒரு வசனம் கூட வாசிப்போம். சங்கீதம் 116 12வது வசனமும் 13வது வசனம். சங்கீதம் 116 12 13. அப்போ அந்த வசனத்துல இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேவன் செய்த உபகாரங்களுக்கு நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அப்ப நமக்கு தேவனை கேள்வி கேட்கிற அதிகாரமோ இல்லை எனக்கு இப்படி செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி பேசுகிற அதிகாரம் நமக்கு இல்லை. அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை கட்டளையிட்டாலும், அது வேதனையா இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், மகிழ்ச்சியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்முடைய கடமை என்பது என்னது அப்படின்னா, தேவனை அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டியது. இப்போ ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் உங்களுடைய மத்தியில நான் கேட்க நான் ஆசைப்படுகிறேன். நம்ம இவ்வளவு சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமா,
இல்லை அவரை குறை சொல்லுகிறவர்களாக இல்லை குறை சொன்னவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நிதானித்து பார்க்க வேண்டும். இப்போ நமக்கு தெரியல, இப்போ நான் யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் குறை சொல்கிறவர்களாக இருக்கிறீங்களா இல்லை தேவனை துதிக்கிறவர்களாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும். அப்போ நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நம்மளே நிதானித்து அறிந்து கொள்வோம். இந்த வார்த்தைகள் மூலமாக தேவனால ஆசீர்வாதம். தூங்கனேசுவே தூய உமக்கே துதிகள் சாற்றிடவே மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடவே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல யூத சம்மேளனம் பண்ணினாலும் எனக்கு இங்கே பிரசங்கம் பண்ணுவதற்கு டைம் கொண்டு பாஷர்களுக்கும் இங்கே கடந்தவர்களுக்கான எனக்கு நேச நாமத்தில் அன்பின் வாழ்த்துகள். இங்கே சில பிரசங்கமாக நிற்பதற்காக தேவன் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நாம் சிந்திக்க போறதான வேத வாக்கியம் சங்கீதம் 23:4. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இன்றைக்கு நான் மெசேஜ் இருக்கிற அந்த டாபிக்கோட மெயின் வார்த்தை தான் இந்த 4வது இந்த வசனம். இன்னைக்கு நம்ம உள்ள டாபிக் யாருக்கு பயப்பட வேண்டும், யாருக்கு பயப்படக்கூடாது. அல்லேலூயா. நாம் யாருக்கு பயப்பட வேண்டும்? ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். யாருக்கு பயப்படக்கூடாது? இதை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த சங்கீதம் 23:4 சொல்லியிருக்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் பார்த்து, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அல்லேலூயா. இதுல தாவீது சொல்லியிருக்கிறான், அவன் இறக்கக்கூடிய டைம் பல பொழுது வந்த போதும் அவன் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை பயப்படவில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் அவனை கூட இருந்ததனால் அவன் பயப்படாமல் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். அல்லேலூயா. சிறிய பையனாயிருந்த தாவீதை தேவன் பெரியவனாகி ராஜாவாகி எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் தேவன் அவனை உயர்த்தினான். அல்லேலூயா. தாவீதை கொல்லும்படியாக சவுல் திட்டம் தீட்டின பொழுதும் எதிர்மறையாக உள்ள திட்டங்கள் அதே மாதிரி வேற ராஜாக்கள் திட்டம் தீட்டின பொழுதும் தேவன் அவனை உயர்த்தினபடியால் அவன் அந்த மரண இல்லை அந்த டைம் வரைக்கும் அவன் பயப்படாமல் இருந்தான். அல்லேலூயா. மதத்துல கூறியிருக்கிறது, மரண இருளில் பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அல்லேலூயா. ஏன்னா தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மோட கூட இருக்கிறபடியால் நாம் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. எந்த சின்ன விஷயமானாலும் நாம் பயப்படாமல் கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அடுத்ததாக வாசனம் 27:1. சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்பட
ஹல்லேலூயா. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? நம்மளோட லைஃப்ல வந்து ஏசப்பா தான் ஜீவனும் ரட்சகரும் வெளிச்சமும் கோட்டையும் கேடலும் எல்லாமா இருக்கிறாரு. அப்ப நாம எதுக்கு பயப்படணும்? சின்ன சின்ன காரியத்துக்கு நாம் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம பயப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் நம்மளை வந்து பயப்படுத்தி டிப்ரெஷன் ஆக்கி நம்மளை வந்து நாசம் பண்ணும்படியாக நிறைய வந்து சூழ்நிலைகள் நம்மை சுற்றி கொண்டாலும் நாம் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தரின் ஜீவன் என்பது நமக்கு ஜீவன் தந்திருக்கிறது ஏசப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவன் தான் நம்மை நடத்துறாரு. அப்போ நம்மளுக்கு ஜீவன் தந்தை ஏசப்பா தான் பயப்படணும், பிசாசை பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. வேற எந்த பிரச்சனை எந்த போராட்டம் வந்தாலும் அதுக்கு நாம் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. சங்கீதம் 34:9. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஹல்லேலூயா. நம்மளோட பிதாக்கள் வாழ்ந்த டைம்ல கர்த்தரை பயப்பட்டு நடந்தவர்களுக்கு தேவன் ஒரு குறைவில்லாம நடத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோட லைஃப்ல ஆனாலும் இங்க இருக்க ஒவ்வொருவரோட லைஃப்ல ஆனாலும் அவங்களுக்கு தெரியும் தேவன் நடத்தின விதங்கள் எப்படிப்பட்டது என்று. ஹல்லேலூயா. பல கஷ்டங்கள் சூழ்நிலைகள் சில கால மாற்றங்கள் காரணமாகவும் யாராவது நம்ம ஒதுக்கி வைத்தா கூட நம்ம மனசுல வந்து ஐயோ அவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி பாடுபடுற அந்த டைம்லயும் கூட நம்ம ப்ரேயர் பண்ண முகாந்திரம் தேவன் நம்ம ஒரு குறைவில்லாமல் நடத்தினார். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கொரோனா வைரஸ். கொரோனா வந்தப்ப நம்ம யாரும் எங்கேயும் போகாமல் 1.5 வருஷம் இல்லை 2 வருஷம் இருக்கும் நம்ம வீட்டுகளே அப்படியே அடைத்து போட்டுன அந்த நிலைமை. அந்த டைம்லையும் நம்ம வந்து யாருக்கும் கை நீட்டவோ ஒன்றும் பேசவோ ஒன்றுமே முடியாது. நமக்கு ஒரு காரியம் இல்லாத அந்த குறைவு வேற வந்துருக்கு. அந்த டைம் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த கொரோனா டைம்லேயும் தேவன் வந்து நம்மளை ஒவ்வொருத்தரையும் குறைவில்லாம நடத்தின எவ்வளவு நாட்கள். ஹல்லேலூயா. அதுல யோசிச்சு பார்க்க எசப்பாக நாம் தினமும் நன்றி சொல்லுவவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் சங்கீதம் 56:3. ஹல்லேலூயா. நாம் சில சின்ன விஷயம் கூட நம்ம பயப்படுகிறது உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் முந்தநாட்டு தான் எனக்கு வந்து பிளேஸ்மெண்டோட இது வந்துச்சு. நைட்டு வந்திருக்க மெசேஜ் என் மொபைலில் வரல. நேற்று காலமாக ஒரு மத்தியான டைமில் தான் எனக்கு தெரியும் நாளைக்கு பிளேஸ்மெண்ட். அப்போ நான் பயப்பட்டேன். ஐயோ இவங்க டக்குனு இப்படி பிளேஸ்மெண்ட் போட்டாங்களே நான் என்ன பண்ணுவேன் அப்படி எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என் கூட படித்த வேற பிள்ளை ஜெனிஷான்னு சொல்கிற பிள்ளை அவள் வந்து அவளுக்கு வேலை கிடச்சிட்டு அப்பா சொன்னாரு. அவள்கிட்ட கேட்டப்ப சொல்ல பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் காரியமே பயப்படக்கூடாது. நம்ம அங்கே என்ன பேசினாலும் என்ன சொல்ல வந்தாலும் நம்ம வந்து பயப்படக்கூடாதுன்னு தான் அவன் ஃபர்ஸ்ட் சொன்னான். ஏன்னா பயப்பட்ட அவங்க மொத்தத்திலே தலைகீழமாகும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்க வந்து வெளியில விட்டுருவாங்க. அதனால பயப்படாம வந்து முன்னேறதுக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் சொல்லி தந்தாங்க. அப்ப நாம இங்க வாசிக்கிறோம் நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன். ஹல்லேலூயா. நான் வந்து ஏசப்பாவை நம்பினேன். ஏன்னா எனக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ல என்ன ரிசல்ட் வந்த பொழுது தேவன் என்னை இவ்வளவு தூரமாக கொண்டு வந்த கர்த்தர் நாளைக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கும் தொடர்ந்து நடந்த போற காரியங்களுக்கு கர்த்தர் எனக்கு உதவியா இருப்பார் என்று நான் நம்பினேன். ஹல்லேலூயா. அதனால வந்து நான் பயப்படுகிறனால உண்மை நம்புவேன். நம்ம யாருக்கு பயம் ஒரு சின்ன பயம் வந்தா கூட ஏசப்பாவை நம்பி ப்ரேயர் பண்ணுங்க. உங்க பயம் மாறும். உங்க லைஃப்ல வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஹல்லேலூயா. சிலவங்களுக்கு வந்து சில படிப்பு பட்டங்கள் எது இருந்தாலும் கொஞ்சம் தெரியுமானாலும் சிலவங்களை வந்து எதா நம்ம சொல்லி திருத்த பார்த்தா எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படிப்பட்டது இதுதான் நீ ஒன்னே ஞான் என்று என்னாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து போய் ஒன்று சொல்லுவோம் ஒரு வாட்டி 2 வாட்டி சொல்லி பார்க்கணும். அது பிறகு வந்து அவங்கள விட்டுருவாங்க. ஏன்னு தெரியுமா? கர்த்தரை பயந்து தீமையை விட்டு விடாது. ஹல்லேலூயா. அவங்களோட அந்த பெருமை அதே மாதிரி அந்த திமிருத்தனம் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு தீமை விளைவிக்கக்கூடியதாக வரும். அப்ப நம்ம வந்து ஏதாவது சொல்லியாச்சுன்னா ஞான் என்று நாம வந்து எண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு காரியம் சொல்லி வச்சோன்னா ஒரு அடுத்த ஸ்பாட்ல சிலப்ப நம்ம மறந்துடும். அடுத்து என்ன சொல்லணும்னு தெரியாது.
ஆனா ஏசப்பா தான் நமக்கு வந்து ஞானத்தை தருகிறாங்க. அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு வந்து இதுல நம்ம வந்து பயத்தோட இருக்க வேண்டும். அடுத்ததாக மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாற்றம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படும். அல்லேலூயா. இதுல பார்க்கிறோம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அல்லேலூயா. நம்மளை படைச்ச ஏசப்பாக்கு தான் நம்ம பயப்படணும், பிசாசுக்கு பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஏனென்றால் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அல்லேலூயா. இப்போ உயிரோடு இருந்தாலும் ஏசப்பாவிலிருந்து எடுக்கப்பட்டாலும் இறந்து நம்ம மண்ணோட மண்ணா போனாலும் பரலோகத்துக்கு போகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அந்த பாதாளத்தில் போகிறவர்களோட வேதனை அதிகம். நம்ம வந்து ஏசப்பா எடுத்துட்டு போன பிறகும் நியாய தீர்ப்புக்கு என்று நம்மளை நல்லமை அங்க மேல போகாதவங்களை நியாய தீர்ப்புக்கு என்று வந்து கூட்டுவாரு. அன்னைக்கு அந்த சரீரம் அந்த மாம்சம் அந்த ஆவி அந்த அந்த ஆத்மா பாதாளத்துக்கு போகும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும். அதை வந்து அவங்களுக்கு அந்த அதிகாரம் ஏசப்பாக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அப்படி பண்ணுவாங்க. அதனால நம்ம வந்து அந்த ஏசப்பாக்கு வந்து பயப்படணும். அல்லேலூயா. நம்ம அந்த நித்திய ஆக்கிரைக்குள்ள போகாதபடிக்கு நாம பரலோகத்துக்கு எடுக்கப்படும்படிக்கு நாம ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா 12:5. அல்லேலூயா. கொலை செய்த பின்பு நகரத்தில் தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்க. அப்ப நம்ம இறந்த பின்பு நரகத்துல தள்ள வல்லமை உள்ளவர்களுக்கு பயப்படணும். அப்போ நம்ம உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஏசப்பாவுக்கு பயந்து வாழணும். அல்லேலூயா. பிசாசை பயப்படக்கூடாது, மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. ஆனா பெற்றோருக்கு கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழணும். இதுல ஏசப்பாவுக்கு வந்து நம்ம பயந்து வாழணும். அல்லேலூயா. இதெல்லாம் அதான் சொல்லியிருக்கு, நம்ம இறந்த பிறகும் நரகத்துல தள்ள வல்லமையுள்ளவர் அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? பயப்படணும். அல்லேலூயா. சில உருவங்களை வந்து சாத்தான் கொண்டு போடுவார், சில பிரச்சனைகள் கொண்டு போடுவார். அவனுக்கு வந்து சின்ன சின்ன காரியத்துக்கு பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஏசப்பாவே சொல்லியிருக்கிற அப்பாலப்போ சாத்தான் அதை விரட்டி விடணும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஏசப்பாவுக்கு வந்து பயந்திருக்க வேண்டும். அடுத்ததாக லூக்கா 12:32. அல்லேலூயா. இங்க ராஜ்யத்தை வந்து கூறுகிறது நம்மளோட பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. பயப்படாத சிறு மந்தையே உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். அப்போ வந்து நம்ம வந்து பயப்படக்கூடாது. பயப்படாம தினமும் ஏசப்பாட்ட பிரேயர் பண்ணி அவரோட இசைந்திருந்து அவருடைய பிரியமாய் நம்ம பிரியமான காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அப்படின்னா அவருடைய எக்கால சத்தம் காதில் கேட்கவும் அவருடைய ராஜ்யத்தில் போகிறதுக்கும் நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதே மாதிரி அவரே பிரியமா இருக்கிறார் நம்மள எல்லாரும் அந்த பரலோகத்துல கூட்டிட்டு போகிறதுக்கு. அல்லேலூயா. அதுதான் அவங்க பிதா பிரியமா இருக்கிறார். அப்போ அவங்க பிரியமா இருக்கிறப்போ நம்மள வந்து அதுக்கு ஏற்றபடி ஆயத்தப்படணும். அல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் எபிரேயர் 13:6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயம். அப்போ நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம வந்து லைஃப்ல நல்ல டிப்ரெஷன் ஆகலாம். எந்த டைம் ஆனாலும் சரி கர்த்தர் எனக்கு சகாயம்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு ஏசப்பா எனக்கு ஒரு நாளே முடியாதப்பா, நீங்க தான் எங்க வாழ்க்கையில வந்து எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி அந்த ஒரு ஸ்பாட்ல ஜெபம் பண்ணியாச்சுன்னா கர்த்தர் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்பா இருப்பாரு, ஒரு சகாயமா இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். 1 யோவான் 4:18.
ஹல்லேலூயா. ஆவியின் கனியில ஒன்று தான் அன்பு. அப்ப அந்த அன்பு இருந்தா நமக்கு பயம் இருக்காது. ஹல்லேலூயா. அன்பு குறையாதனால தான் அந்த பயம் நம்மளோட வாழ்க்கையில வருது. அப்போ நம்மளால முடிந்த அளவு மட்டும் நாம் எல்லாரோட அன்பு காட்டுறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படியானால் இந்த பயத்தை அந்த அன்பு புறமே தள்ளும். ஏன்னா ஆவியின் கனியானனால இந்த ஜகத்தின் கனியை இல்லாதான். ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம். சங்கீதம் 112:1. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்ம டெய்லி ஏசப்பா சொல்லியிருக்கிற அந்த கட்டளையின்படி நடக்கணும், ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். இந்த பைபிள் எல்லாமே 10 கட்டளைகள் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த பைபிள் உள்ள ஓர வசனம் நமக்கு கட்டளையாக தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம இரவும் பகலும் அவருடைய வியாதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம இதுல ஏசப்பாவுக்கு எப்பவும் நல்ல பிரியமான பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக சங்கீதம் 115:10 வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்பட்டாச்சுன்னா ஞானம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ நம்ம சிலவங்க அப்படியே ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. ஒரு மாதிரியான பிள்ளைங்கன்னா சொல்லுவாங்க, அவங்களுக்கு அந்த புத்தி இல்லை அப்படி இப்படின்னு சிலவங்க சில இடத்துல சொல்றது கேட்பீங்க. ஆனா ஏசப்பாவை பயந்து வாழ்ந்தாச்சுன்னா ஏசப்பா நல்ல புத்தி தருவாரு, ஞானம் தருவாரு, அறிவு தருவாரு. சாலமோனுக்கு தேவன் கொடுத்தது மாதிரி நாமும் ஏசப்பாட்ட பிரியமா இருந்து கேட்டாச்சுன்னா தேவன் நம்முடைய வாழ்விலும் லைஃப்ல தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. அதைங்க சொல்லிடுது. பயப்படுத ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனை வழி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அப்போ அவர் சொல்றது மாதிரி கேட்டது ஏசப்பா நமக்கு நற்புத்தி தருவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம். 115:13. அல்லேலூயா. சின்ன குழந்தையானாலும் சரி, பெரியதானவங்களானாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக நாம் யாருக்கு பயப்படக்கூடாது என்றவங்களோ அந்த 2 வார்த்தைகளோட கவனித்த பிறகு நமக்கு ஜெபம் பண்ணணும். வாசிப்போம். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்க்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்கிறார். அல்லேலூயா. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் இப்போ ஒரு மனுஷன் பெருமையா பேச தொடங்கியாச்சுனாலும் அங்க சாத்தம் போராட தொடங்கும். அல்லேலூயா. போராடுறது மட்டும் இல்லை, நம்ம லைஃப்ல அந்த சாத்தம் போராடுறதுக்கான அர்த்தம். அல்லேலூயா. அப்ப அந்த சாத்தம் நம்ம பயப்படக்கூடாது. யாராவது ஏதாவது பெருமையை பேசாச்சுன்னா பயப்படவே கூடாது. ஏன்னா நம்மோட இருக்கிறவர் இந்த உலகத்துல இருக்கிறவங்களே பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இதுல தேவன் சொல்லியிருக்கிறார், தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். சாத்தானும் பெருமை உள்ளவர். தேவன் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். மனுஷனில் பெருமை அளிக்கிறவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். நாம் தாழ்மையா இருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெபித்தோமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்வில் செய்வார். அல்லேலூயா. அதே மாதிரி அதோடைய 7வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுக்கு தான் கீழ்ப்படணும் தவிர பிசாசுக்கு கீழ்ப்படவே கூடாது. அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனுக்கு கீழ்பட்டு இருந்தாச்சுன்னா தேவன் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்வான். பிசாசுக்கு கீழ்பட்டாச்சுன்னா சரியாவது. ஏன்னா அவன் நம்ம லைஃபே நாசம் பண்ணி கொடுத்துருவான். அதனால பிசாசுக்கு கீழ்ப்படக்கூடாது. லாஸ்ட் ஒரே ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. பயப்படுகிறவர்களும், அதுல இந்த வேர்டு மட்டும் போகணும், பயப்படுகிறவர்களும். மீதி இருக்கிறது அதுல நம்ம பயப்படக்கூடாது. சும்மா மனுஷனுக்கு பிசாசுக்கு தொற்றுக்கிட்டு இருக்கிறதும் அவன் பயப்படாம தேவனுக்கு மட்டும் பயப்படணும். ஏன்னா பயப்படுகிறவர்களும் 2
மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில பங்களே வரணும். அப்போ நம்ம நம்ம வந்து பயப்படக்கூடாது. அல்லையா, நம்ம இன்றைக்கு முதல்ல வந்து பயப்படாம ஏசப்பா அந்த ப்ரேயர் பண்ணுங்க, எல்லா காரியம் வந்து தேவன் வாய்க்க செய்வார். அல்லையா, இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தருடைய ஒருவரே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஜெபமா. அல்லேலூயா. எல்லாரும் நீங்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் ஜெபங்கள் தேவன் இன்னைக்கு நம்மளோட பேசின இந்த வசனத்திற்காகவும் மெசேஜுக்காகவும் தேவன் செய்த அற்புதங்களுக்காகவும் தேவனை துதிக்குள் ஸ்தோத்திரங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே துதிக்கிறேன், 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 ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பாவே உங்க நச்சோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா உங்க நச்சோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே அல்லேலூயா, உங்க நச்சோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா உங்க நச்சோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா அல்லேலூயா, உங்க வாழ்க்கைகளை மாற்றப்படுத்துகிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே அல்லேலூயா. அப்பா உங்களுடைய பிரசன்னத்தினால் கர்ப்பங்களை செபிக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா, உங்க துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். Hallelujah, 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 hallelujah. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர். தேவ சமூகத்தில் கரங்களை திரட்டி கேட்ட 3 வார்த்தைகள், 3 விதத்தில் பட்ட வார்த்தைகள், சுத்தமாக்கப்படுகிற வார்த்தைகள், நன்றி செலுத்துகிற வார்த்தைகள், பயப்படக்கூடாது என்று கேட்ட வார்த்தைகள், 3 நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இன்றியமையாததாய் காணப்படுகிறது. இந்த 3 நமக்கு பிரயோஜனகரமாய் இருக்கிறது. இந்த 3 வார்த்தைகளை பிள்ளைகளை தேவ பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பேசி நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், நம்மை திடப்படுத்தி இருக்கிறார். அதற்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த நாளிலே கர்த்தருக்கு அதிகமாய் பிள்ளைகளை மகிமையாய் தேவன் பயப்படும்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. இந்த நம்ம சபையிலே அநேக பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் எழுப்புதலை கட்டளையிடும்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆமென். இந்த நாளில் ஆமென் நம் பிள்ளைகள் முகாந்திரம் தேசம் சுதந்திரமாக்கப்பட, தேசத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் தேவனுக்காய் அறுவடை செய்யப்படுவதற்கு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றும்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆமென். இந்த பகலிலும் இந்த வாலிபம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையானது உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா சபைகளிலும் நடக்கப்படுதும். நம்முடைய சபையிலே தேவன் நடத்த கிருபை செய்தாரே, அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. காலத்தில் இல்லாத ஒரு அற்புதம்
செய்தியை இந்த 3 வருஷங்களாக தேவன் நமக்கு தந்திருக்கிறாரே, அதற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆமென். வந்திருக்கிற நமக்கும் இந்த நாள் நல்ல செய்திகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே இயேசுவே, ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சி பரிசுத்தமான நல்ல கர்த்தாவே, இந்த மத்தியான வேளைக்காக நன்றி. இந்த வேளையில் தேவ சமூகத்தில் நாங்கள் கூடி ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் கொண்டு ஒரு பெரிய ஆராதனை தேவன் கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி. இந்த ஆராதனை நிமித்த கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது இந்த வார்த்தைகளை கேட்டு அனைவருக்கு 100 மேனி பலன் கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்யும். இப்பொழுது ஜெபித்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து ஆராதனைக்கு குறிப்பாக ஒதுக்கப்பட்டிருக்கிற டீயை நாங்கள் பறிக்கும் வீடுகளுக்கு சென்று 3 மணி அளவில் நடக்கிற அந்த எக்ஸாம் பங்களுக்கு குடிவலைக்கத்தை கூட்டி சேர்க்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் கோவில் வரிகள் தேவன் பாதுகாப்பாளர் கிருபையை மறைத்தபடி எந்த தீங்குமுறை பிள்ளைகளை தொடர்படி காத்து கொடுங்க. ரத்த கொண்டைகள் முத்திரை போடுங்க. வருகிற வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்கள் நடக்கிற ஆண்டவரே சபை உபவாச ஜெபத்திற்கும் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய தாசனை கர்த்தர் வல்லமையை பயன்படுத்தும். தொடர்ந்து ஆண்டவரே நாளை நடக்கிற ஊழியர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நாளை மறுநாள் இருக்கிற ஆமென் நாகூரில் இருக்கிற ப்ரோகிராமுக்காக ஸ்தோத்திரம். புதன்கிழமை இந்த இடத்தில் நடக்கிற எல்லா வீடு விசிட்டிங்களாக ஸ்தோத்திரம். வேடக்கிழமை மறுபடியும் நாகூர் பிரதேசத்தில் தருகிற மீட்டிங்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் தொடர்ந்து எங்கள் சபை நடக்கிற எல்லா கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆசீர்வதி கர்த்தர் கிருபையிலே மாறி சாமி இன்றைக்கு வர முடியாத வீடுகளில் பெருகிறவர்கள் இருக்கிறவர்களை நிறைவு கூறுகிறோம். அவர்களை பலப்படுத்தி காத்தோம். மறுபடியும் நாங்கள் கூடி செய்கிறவர்களுக்கு தேவ கிருபைகளை மறைத்து பாதுகாத்து சகல துதிகரமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சேவும் இன்று சதாகாலம் கர்த்தருடைய இரண்டாம் வருகை என்றும் இப்பொழுது நம் அனைவரும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். ஆசீர்வதிக்கப்படுகிற தேவன் சீக்கிரம் வருவதற்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போயிடக்கூடாது. எல்லா தேவ பிள்ளைகளும் உட்கார்ந்து இருக்கணும். உங்களுக்கு டீ ரெடியாக பண்ணுறது டீ